சூப்பராக அப்பளப்பூ குழம்பு ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் வச்சுருக்கிற தக்காளி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதும் மல்லித்தூள், காரத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இது கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கொதித்து இறக்க போகிற சமயத்தில் மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அப்பளப்பூ பொரித்து இந்த குழம்பு கூட நம்ம போட்டு நம்ம சாப்பிட்டோம், சுட சுட சாதத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா சொல்லவே வேணாம், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக கிராமத்து ஸ்டைலில் அப்பளப்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.